ஹாய் ஹலோ. இன்றைக்கி விஜி குட்டி சமையலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி சாதமும் சிக்கன் 65 பண்ண போகிறேன். நான் தக்காளி சாதம் மாதிரி கிடையாது, சிக்கன் போடாத ஒரு பிரியாணி தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விதமான கமெண்ட்டாக பண்ணுங்கள். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். ரொம்ப நன்றி. விஜி குட்டி சமையலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் விஜி குட்டி. இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு சமையல் பண்ணி காட்ட போகிறேன்னா, நான் இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். பின்ன இதில் வந்துட்டு பிரியாணி போடலை, ஆனால் பிரியாணி போலத்த ஒரு டொமேட்டோ ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸாகும் இது. பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. டொமேட்டோ ரைஸ் வித் சிக்கன் 65. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, எண்ணெய் ஊற்றியாச்சு, அதுக்கான எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, பின்ன இலை போட்டாச்சு. வெட்டி வச்ச வெங்காயம், இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். வெள்ளையாக இருக்கும்போதே போட்டோன்னா ரைஸோட இது வந்துட்டு போய் மிங்கிள் ஆகாது. தக்காளி கட் பண்ணும்போது அந்த மேலே உள்ள அந்த பிளாக் இது மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு பாக்கி உள்ளதை கட் பண்ணால் போதும். வெங்காயம் வந்து நல்லா இந்த கலரில் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகு அவசியம் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ஸ்பைசி அதிகமாக கூட்டுறதுனால ஒரு 5-6 போட்டிருக்கேன். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், தக்காளியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். இது வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வந்து தக்காளி வந்துட்டு சீக்கிரம் அழிஞ்சு நல்லா வதங்கிடும். இப்போ கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்படும் போது பின்ன இதுக்கான தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் பாக்கி உள்ளதை நான் சேர்த்துக்குவேன். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, தனி மிளகாத்தூள், இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ அதுக்காக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கூட்டிக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு சேர்க்குறது எல்லாமே தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணுவேன். என்ன ஒன்று, சிக்கன் மட்டும் இருக்காது. சிக்கன் இல்லாத ஒரு டொமேட்டோ ரைஸ் அதில் போட்டு வதங்கிடுச்சு. இப்போ அது நான் ஒரு 4-5 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சு அதை போட்டுட்டேன். ஏலக்காய் போட்டாச்சு. இப்போது ஒரு 1/2 லெமன், கொஞ்சம் புளி இருக்கணும். இது நாடன் தக்காளி 2 தான் இருந்துச்சு, அதனால் அதில் புளி அதிகம் இருக்காது. அதனால் அதையும் போட்டோம். இப்போது நான் தண்ணி வந்து அளவு ஊற்ற போகிறேன். இதில் ஒரு 3/4 அளவுக்கு அரிசி எடுத்தேன். இப்போ அதிலையே 2 இது தண்ணி ஊற்ற போகிறேன் அளந்துட்டு. ஏற்கனவே நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன்.
ஹாட் வாட்டர். அதனால் தண்ணி 2 இது ஊற்றிடுறேன். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அதில் அரிசியை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ இது தம் போடுறதுக்கான இதாகிடுச்சு. இப்படி தம் போடணும்னா கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு, சிம்மில் வச்சுட்டு இருந்துட்டு 5 நிமிஷம் முடிச்சுட்டு இந்த மூடி விசிலை வந்துட்டு போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா அதிலே தம் ஆகிடும். அப்போ பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 65 ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் பொடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஐ லவ் ஈரல். ஈரல் வந்து சிக்கன் பார்ட்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து ஈரல் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈரலும் பிடிக்கும், பின்ன கல்லீரலும் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டொமேட்டோ ரைஸ்ன்னு சொல்கிறத விட டொமேட்டோ பிரியாணி, சிக்கன் போடாத டொமேட்டோ பிரியாணி. நான் உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் பிளேட்டில் ஆக்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் காட்டுறேன். நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும். விங்ஸ் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எடுத்துட்டேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக வேறு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம். பின்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை வந்து விஜி குட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.